الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وكما قال عليه الصلاة والسلام பூமிகளையும் அதற்கிடையே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அனைத்துக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே முகம் அல்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்று சாட்சி சொன்னது அப்படின்னார். உலகத்துக்கு மறுப்படையாக, இறுதி தூதராக, இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக இப்பயணத்துக்கு வந்திருந்த எங்கள் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக தனது வாழ்க்கையாக ஆக்கிக்கும் உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இத்திகாஃப் நடத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்குவான் வாழ்ந்து கொள்ளும்படி, அவனால் ஏவிய ஏவல்களை தமது வாழ்க்கையில் ஏற்ற அளவில் நடந்து கொள்ளும்படி, இலக்கிய விளக்கங்களை முற்று முழுதாக தவிர்த்து ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளும்படியும் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்யும். கண்ணியமிக்க கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் ரமதானை அடைய போகிறோம், நோன்பை மாதம் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த நாங்கள் எப்பொழுதோ நாளையோ நாளை மறுதினமோ அதை அடைவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானை அடைவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலே அதற்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவராக இருந்தார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமதானை எங்களுக்கு அடையக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை அடைவதற்காக வேண்டி ரஜபிலே துஆ செய்தார். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரமதானை அடைவதற்காக வேண்டி நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
மேல சொல்வர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமல்களையும் தாரதி அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்கள் திசை திரும்புவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமல்களையும் தந்துள்ளார். சொல்ல தொழுகையாக இருக்கலாம், அது நோன்பாக இருக்கலாம், அது ஹஜ்ஜாக இருக்கலாம், அது ஜகாத்தாக இருக்கலாம், எந்த அமலாக இருந்தாலும் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டும். அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறார். இவர்களே பெரியார்களே, ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு ஹக்கீகத் இருக்கு. ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு ஹக்கீகத் இருக்கு. வெறுமனே செயல் ரூபமாக செய்யக்கூடியது மாத்திரமல்ல அமல்கள் என்பது. சொல்லுங்க, 2 ரக்காத்துக்களாக 3 ரக்காத்துக்களாக 4 ரக்காத்துக்களாக செயல் ரூபமாக செய்து முடிக்கிறதல்ல. நோன்பென்கிறது காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாம பருகாம எந்த விதமான நோன்பை விரும்பக்கூடிய காரியங்களில் ஈடுபடாம அப்படி அந்த நோம்புடைய செயலை மாத்திரமல்ல. சோழர்களே பெரியார்களே, ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் ஒரு யதார்த்தத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு ஹக்கீகத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனிதர் தொழுவதாக இருந்தால் அந்த தொழுகையுடைய பலாபலன், அந்த தொழுகையுடைய யதார்த்தம், அந்த தொழுகையுடைய ஹக்கீகத் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு தொழுகை ஊடாக எது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும், தொழுகை ஊடாக ஒரு மனிதன் எதை அடைய வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்கிறது ஒரு மனிதன் இருக்கக்கூடிய மோசமான வெறுக்கத்தக்க காரியங்கள் செயல்களில் இருந்து அவர் விடுபட வைக்க வேண்டும். தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். சோழர்களே பெரியார்களே, அவற்றில் இருக்கக்கூடிய பாவமான விஷயங்கள், அவற்றில் இருக்கக்கூடிய கெட்ட விடயங்கள் தொழுகை ஊடாக இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். இதுதான் யதார்த்தம், இதுதான் தொழுகையுடைய ஹக்கீகத். சோழர்களே பெரியார்களே, நான் தொழுகிறேன், எனக்கிட்டிருந்து பாவமான காரியங்கள் விழாவில் என்றிருந்தால், பாவமான காரியங்கள் இருந்து நான் ஒதுங்கல் என்றிருந்தால் என்னுடைய தொழுகையுடைய யதார்த்தத்தை ஹக்கீகத்தை நான் அடையவில்லை. வெறுமனே செயல் ரூபமாக அந்த இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். சோழர்களே பெரியார்களே, தொழுகை என்ற இபாதத், அந்த செயல் எங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய கெட்ட விடயங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான விடயங்கள் தடுக்கணும். அதுதானே ஒரு சஹாபி என்று சொல்லுகிறார், யார சொல்லலாம், இந்த மனிதர் தொழுகிறார், இரவில் திருடுகிறார். சல்லா பகது சரா, தொழுகிறார் ஆனால் திருடுகிறார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க, அவருடைய தொழுகை அவருடைய திருட்டை தடுக்க வேண்டாம். தொழுகை ஹக்கீகத்தானதாக இருந்தால், அந்த தொழுகை யதார்த்தமானதாக இருந்தால், அந்த தொழுகை அல்லாஹ்வோட தொடர்புடைய அந்த அமலாக செயலாக இருந்தால், சொன்னாங்க அவருடைய பாவம் அவருடைய களவு அவருக்கு இல்லாமல் போகும். சோழர்களே பெரியார்களே, நாங்கள் யோசிப்போம், தொழுகிறேன், நானும் தொழுகிறேன், எனக்கு இருந்து எது விலகி இருக்கு செய்ய விட்டும் நான் என்னுடைய தொழுகை தடுத்திருக்கிறதா, புறம் பேசுவதை விட்டு என்னுடைய தொழுகை தடுக்கப்பட்டிருக்கிறதா? சோழர்களே பெரியார்களே, எந்த தொழுகை பாவமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் என்று குறைவதற்கு காரணமாகவே. அதே போலதான் சோழர்களே பெரியார்களே, ரமதான் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நோன்பு என்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிட்டார். வெறுமனே செயல் ரூபமாக அதை முடிக்கிறதல்ல, அந்த காலத்தை ஒரு மாதத்தை கடக்கிறதல்ல ரமதான் என்கிறது நோன்பு என்கிறது. சோழர்களே பெரியார்களே, ரமதான் என்கிறது, இந்த நோன்பு என்கிறது ஹக்கீகத்தான யதார்த்தமான சில பலன்கள் என்னோட வாழ்க்கையில் அடையும்.
அந்த நோம்பை வச்சு அந்த ரமதானை வச்சு எனக்கிட்ட சில விஷயங்களை நான் அறிந்தவனா அந்த ரமதானை உண்டாக்கும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது. ரமதான் என்கிறது அல்லாஹ் ஏற்றுட்டார். ரமதான் அல்லாஹ் எதற்காக வேண்டி தந்திருக்கிறார். வெறுமனே ஃபஜ்ருடைய அந்த நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் பசித்திருந்து தாகித்திருந்து அந்த நேரங்களை கடத்துவதற்கு மாத்திரமல்ல. சோர்களே பெரியார்களே, ரமதானுடைய யதார்த்தத்தை எல்லாம் பேசுறோம், நோன்புடைய ஹக்கீகத்தை எல்லாம் பேசுறோம். எதை அடையணும்? நோன்பை பிடிச்சு நோம்புடைய மாதத்தை அடைஞ்சி நோம்புடைய காலங்களை கழிச்சு எட வாழ்க்கையை நான் எதை அடையணும்? குர்ஆன் பேசுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் உள்ளவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, كتب عليكم الصيام, அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். எப்படி? கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டது போல அல்லாஹ் எங்களுக்கும் அல்ல நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், நோன்புடைய தாற்பயம், இந்த நோன்புடைய ஹக்கீகத், இந்த நோன்புடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், உங்கள்ட்ட தக்வா உண்டாகி நோன்பை பிடிச்சி அல்லாஹ்வை அடையணும். நோன்பை பிடிச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். நோன்பை பிடிச்சு அல்லாஹ்வுடைய அந்த ரிதாவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருக்கிறார். லஅல்லகும் தத்தகூன், தக்வா அடையணும். சகோதரர்களே பெரியார்களே, தக்வாவை நோன்பை கொண்டு அடையல இருந்தால், சகோதரர்களே பெரியார்களே, அந்த நோன்புல நாங்க பிடிக்கக்கூடிய நோன்புல அதுல எந்த நன்மையும் கிடையாது. வெறுமனே பறந்த அதை நாம முடிச்சுட்டு போறோம் அவ்வளவுதான். அடுத்த சோதனை பெரியார்களே பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை தந்து ரமதான்ல தக்வா அடைவதற்காக வேண்டி அவருடைய எவ்வளவு பெரிய ஏற்பாடு. சோதனை பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டியதற்காக வேண்டி ரமதானுடைய காலங்கள்ல அல்லாஹ் அதற்காக வேண்டி எவ்வளவு தயாரிப்புகள் செய்கிறார். லேசானது அல்ல. சோழர்களே பெரியார்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப ரமதானுடைய முதலாவது இரவு வருகிறதோ ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா ரிதுவான், ஏ ரிதுவானே, இஃப்தஹ் அப்வாபல் ஜினான், நீங்க சொர்க்கத்துடைய எல்லா வாயிலையும் திறந்திருக்கு. ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வான், ஏ ரிதுவானே, எல்லா சொர்க்கத்துடைய வாயிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி திறந்திருங்க. திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வார், யா மாலிக் அக்லிக் அப்வாபல் ஜஹீம், ஏ மாலிகே, நரகத்துடைய எல்லா வாயிலையும் மூடிவிடு. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி ரமதான் அல்லாஹ் தந்து தக்வா உண்டுபட்டதற்காக வேண்டி அல்லாஹ் முதலாவது அந்த இரவுல அல்லாஹ் ஏற்பாடு என்ன? ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தை திறங்க, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நரகத்தை மூடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. திரும்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வார், யா ஜிப்ரீல் இஹ்பிதில் அர்த், ஏ ஜிப்ரீலே, இந்த பூமிக்கு போங்க. வஸ்பத்தத் பரதத ஷயாத்தீன், அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய பிடிங்க. வகுல்லஹும் பில் அக்லால், அவர்களை சங்கிலியை போட்டு கட்டுங்க. சும்மா கதிபுஹும் பில் பிஹார், பிறகு என்ன நீங்க செய்யுங்க, அவங்களை தூக்கி அப்படியே கடல்ல வீசுங்க. சோரலே, தக்வாவை அடைவதற்குரிய வழியா அல்லாஹ் எவ்வளவு செய்யறாருன்னா, ஷைத்தான கூட அல்லாஹ் மக்களுக்கு தூண்டுதல் இல்லாம மக்களை பாவத்துல பக்கம் ஈடுபடுத்தாம இருப்பதற்காக வேண்டி ஷைத்தான கூட அல்லாஹ் விலங்கிட்டு ஷைத்தான் அப்படியே ஒதுக்கப்பட்டான். சகோதரர்களே பெரியார்களே, ரமதானுடைய காலங்கள் எல்லாரும் யதார்த்தத்தை விலகிக் கொள்ளும். என்ன தெரியுமா? ரமதானுடைய காலங்கள்ல பாவத்துல ஈடுபடுவாங்க. சில மக்கள் சில நேரம் பாவத்தில் இருப்பாங்க. ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லை, அது ஷைத்தானுடைய தூண்டுதல் அல்ல.
அதனுடைய நஃப்சானியத்துடைய தூண்டுதல். ஏனென்றா அந்த நஃப்ஸ், அந்த உள்ளம் அந்த பாவத்துக்கு எடிக்டாகி அந்த பாவத்துக்கு அப்படியே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அந்த நஃப்ஸ் அவன பாவத்தை விட்டும் தடுக்காம நஃப்ஸ் சொல்லக்கூடியதை செய்யறது தான் ரமதானுடைய காலத்துல பாவம். சோழலை பிரியார்களே, பாவத்தை செஞ்சு செஞ்சு அது உள்ளத்துல அப்படியே குடிகொண்டது. இப்ப நஃப்சானிய தூண்டுதல் இல்ல, நஃப்சானியத்துடைய தூண்டுதல் தான் ஒரு மனிதன் பாவத்தை போகிறான். எனவே சோழலை பிரியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் விளைவிக்கிறதுக்காக வேண்டி ரமதானை தந்து ரமதானுடைய ஏற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செய்தார். அது மட்டுமில்ல சோழர்களே பெரியார்களே, ரமதானுடைய காலங்கள் நாங்கள் எல்லாரும் நோன்பு பிடிப்போம். அந்த நோன்புடைய காலங்கள்ல சோழர்களே பெரியார்களே, அந்த காலை பொழுதிலிருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம அந்த வாய் இருக்கிறதுனால அந்த வாயில ஒரு விதமான வாடை அடிக்கும், சோழர்களே பெரியார்களே. அந்த வாடையை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் ஒரு மனமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றா சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹலூஹு ஃபமிஸ்ஸாஇமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். சொன்னாங்க வாயில வார துரு அந்த நாற்றம், நோம்பாளியுடைய வாயில வார அந்த துர்நாற்றம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய வாசம் என்றா கஸ்தூரியை விடவும் அல்லாஹ்வுடைய வாசனை உண்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். ஏன்? அடியாரோட கொண்ட அன்பு, அடியாரோட கொண்ட இரக்கம். சகோதரர்களே பெரியார்களே, அவனை அடைவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ரமதானை உண்டாக அவன் என்னை அடைய பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு ரமதானுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே ரமதான் என்கிறது நாங்க தக்வாவை அடையக்கூடிய அமைப்புல ரமதானை ஆக்குவோம். ரமதானுடைய காலங்கள அதே நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரிதாவை, பொருத்தத்தை அடையக்கூடிய அமைப்புல ரமதானை நோன்பை நாங்கள் ஆக்கிக்கொள்ளும். வெறுமனே அது பசித்திருக்கிறது காவிருக்கிறதோடு மட்டுமல்ல, அதான் முன்னோர்கள், இமாம்கள், சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கூட எடுத்து பார்த்தா ரமதான்ல காலங்களை செய்த அமல்கள் அல்லாஹ். அதனால சோழர்களே பெரியார்களே, 3 அமல் ரமதான்ல காலங்கள் அதிகமாகும். 3 அமல்கள். ஒன்று தான் ரமதான் என்கிறது குர்ஆனோட தொடர்புபட்டமாகும். ரமதான் என்கிறது குர்ஆனோட அல்லாஹ் தொடர்பு உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய சோழர்களே பெரியார்களே, குர்ஆன்களுக்கு சொல்லுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் என்கிறது அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம், இறக்கப்பட்ட மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். சோழர்களே பெரியார்களே, அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவுல அல்லாஹ் குர்ஆன் இறக்கி. எனவே சோழர்களே பெரியார்களே, ரமதானோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமதானை குர்ஆனோட தொடர்புள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அதான் ரமதானுடைய காலங்கள்ல கூட ஹதீஸ் பிரதி பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார். இப்படி அப்படியாப்பட்ட ஒரு அமலாக ரமதானுடைய காலங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுத்தினார். அது மட்டுமல்ல, பெரிய சஹாபாக்கள் எடுத்து பார்த்தா பல குர்ஆன்களை படிக்கக்கூடியவர்களா. அதுக்கு பின்னால் அந்த இமாம்களை பார்த்தா அந்த இமாம்களுடைய வாழ்க்கையிலேயே பல குர்ஆன்களை ரமதானுடைய காலங்களை படிக்கக்கூடியவர்களா இருக்கிறார். நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதானுடைய காலங்கள்ல சகோதரர்களே பெரியார்களே, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வீதம் கிட்டத்தட்ட 60 குர்ஆன்களை முடிக்கக்கூடியவங்களாக இந்த நோன்புல இருக்கிறார். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் வீதம்.
உன்னால 2 குர்ஆன் ஓதி முடிப்பார். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே ரமலானுடைய இந்த காலம் குர்ஆனோட தொடர்பாகும், குர்ஆனோட அதிகமான தொடர்பு அடிச்சணும். இன்னைக்கு சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு பொதுவாக நேரங்களை அது வயோதிபர்களும் தான், அது வாலிபர்களும் தான். இன்னைக்கு யஹூத் நஸ்ரானுடைய திட்டம் தான் இன்னைக்கு நேரங்களை கழிக்கிறதுக்குரிய உபகரணமாக இன்னைக்கு போன் அறிமுகப்படுத்தி வச்சு. இன்னைக்கு பாருங்க, எங்க நேரம் கழிவு, எங்க நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம். வாலிபர்களும் தான், வயோதிபர்களும் தான், சின்ன பிள்ளைகளும் தான் வீட்டுடைய அதிகமான நேரங்களை எங்க செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே பெரியார்களே, ரமதானுடைய காலங்கள்ல அந்த கைபேசிக்கு, அந்த தொலைபேசி, அதாவது அந்த போனுக்கு கொஞ்ச நேரத்தை நாங்க அப்படியே கொடுக்காம அந்த நேரத்தை நாங்க அப்படியே குர்ஆனோட ஏற்படுத்துவோம். அல்லாஹ் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி யௌமல் கியாமah. குர்ஆன் என்கிறது நோன்பு என்கிறது நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த ரெண்டும் ஒரு அப்துக்கு, ஒரு அடியானுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆனோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமாகினாங்க. எனவே நாங்களும் அந்த குர்ஆனோட ரொம்ப நெருக்கமாகும். ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், ஒரு நோம்பு 30 ஒரு குர்ஆனை முடிக்கலாம், ஒரு குர்ஆனை முடிக்கலாம். சகோதரர்களே பெரியார்களே, அதனால ஒரு குர்ஆனை சரி முடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட நோன்பை நாம் ஆக்கிக்கொள்வோம். யாருக்கெல்லாம் குர்ஆனுடைய ஓத தெரியாதோ சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆனை ஓதுறதுக்கு இந்த ரமதானை பயன்படுத்துவோம். எங்க குர்ஆனை நான் திருத்திக் கொள்ளணும், எங்க குர்ஆனை தொடர்பாக என்பதற்காக வேண்டி இந்த ரமதான்ல நேரத்தை ஒதுக்கி குர்ஆனை படிக்கிறதுக்கு, குர்ஆனை விளங்குறதுக்கு இதுக்காக நேரப்படுது. எனவே சகோதரர்களே பெரியார்களே, இந்த குர்ஆனுடைய பகுதி இரண்டாவது பகுதி தான் சுன்னத்தான அமால்கள், சுன்னத்தான தொழுகைகள். நாங்க ரெண்டும் அதுல ஒரு பரிசீலனை செஞ்சோம். என்ன சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா ஃபரீதத்தன், யார் இந்த ரமலானுடைய காலத்துல ஒரு ஃபர்த நிறைவேற்றுகிறாரோ கான கமன் அத்தா 70 ஃபரீதத்தன் ஃபீமா சிவா. சொன்னாங்க நோன்பு அல்லாத காலங்கள்ல அது 70 ஃபர்தை நிறைவேற்றுவதற்கு சமம். ரமலான் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஃபர்து, ஒரு ஃபர்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஃபர்துடைய நன்மை எல்லாம் கொடுக்கிறார். அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு சுன்னத்தான ஒரு விடயத்தை செஞ்சா, அது தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கலாம், சுன்னத்தான வழிமுறையாக இருக்கலாம், அதை யார் இந்த ரமலானுடைய காலத்தில் செய்தாங்களோ சொன்னாங்க கான கமன் அத்தா சொன்னாங்க, அது ஒரு பரலை நிறைவேற்றுவதற்கு சமம் சொன்னாங்க. ஒரு பரலை நிறைவேற்றுவது, ஒரு பரலை அது சொல்றது பெரியார்களே, அது பல மடங்கு. ஒரு சுன்னத், ஒரு பரது, அது நோம்பு அல்லாத காலங்கள்ல எவ்வளவு தான் நாங்க ஒரு சுன்னத்தான் அமல செஞ்சாலும் அல்ல அதுக்கு பரப்பு எனவே தரமாட்டோம், ஒரு நாள் தரமாட்டோம். அது எங்க கிடைக்குது? அது ரமலானுக்குள்ளால கிடைக்குது. ஒரு சுன்னத்துடைய நன்மையுடைய ஒரு தாற்பயம் ரமலானுக்கு அல்ல வச்சிருக்கிறார். அதனால சகோதரர்களே பெரியார்களே, ஏன் அளவும் இந்த காலங்கள்ல சுன்னத்தான முறையில துஆக்களோட சுன்னத்தான அமைப்புல, அது மட்டுமல்ல நவாஃபில் தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அது தராவீஹா இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், முன்பின் சுன்னத்தாக இருக்கலாம், துஹாவுடைய தொழுகை, அவ்வாபிலுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, எல்லாத்துக்குள்ளே பரிசீலனை செலுத்துவோம். ஏண்டா ஒரு மனிதன் ரமலான் அல்லாஹ் தந்திருக்கிறான் தக்வா அடைவதற்காக வேண்டி. சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குறதுக்குரிய ஒரு வழிதான் அதிகமான நவாஃபில்கள் ஈடுபடும். ஹதீஸ் வந்திருக்குது இல்லையா? ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், அதாவது மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இதன் மூலமாக நவாஃபில்கள் மூலமாக நபிலான வழக்கங்களின் மூலமாக எதுவரைக்கும் என்ன சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை அவன் பக்கம் வரக்கூடியவனாக ஆகும் வரைக்கும் அவருடைய நவாஃபில் இருக்குது சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய நபிகள். ஆனால் சோழர்களே பெரியார்களே, நாங்க முக்கியம் தராவீஹுக்கு முக்கியம் கொடுக்கிறோம். அது பொதுவாக எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது சில மக்கள் மாத்திரம் தான் தராவீஹோடு இருப்பாங்க. இன்னைக்கு சோழர்களே பெரியார்களே, பேசப்பட வேண்டிய ஒன்று, இன்னைக்கு வாலிபர்களை இன்னைக்கு தொழுகை பக்கம் ரொம்ப பார்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அது தராவீஹில் தான், கியாமுல் தான், அது பரலான அமல்கள் தான். சுவர்களே பெரியார்களே, இன்னைக்கு வயோதிபர்களுடைய ஒரு குழுதான் எல்லா மஸ்ஜிதுகளிலும் இன்னைக்கு அந்த தொழுகைகள் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கும். ஆனா சில இடங்களை தவிர சுவர்களே பெரியார்களே, வாலிபர்களும் தான், அது வயோதிபர்களும் தான், அவங்க எல்லாரும் மஸ்ஜிதோட அது சுன்னத்தான அமல்களோட நெருக்கத்தை நாம் ஏற்படுத்த ரமலானுடைய காலத்தில் முக்கியம் தராவீஹ், முக்கியம் தராவீஹ். இன்றைக்கு சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் இந்த பெண்மணிகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் இந்த பெண்மணிகளுக்கு ரஹ்மத் செய்வானாக. வீட்டுடைய சஹருடைய நேரம் அதனுடைய வேலை, அதுக்கு பின்னால நோட்டு திறக்க இஃப்தாருடைய வேலை, அதுக்கு பின்னால கணவன்மாருடைய, அதே போல குழந்தைகளுடைய எல்லா வேலைகளையும் வீட்டில் செஞ்சு கொண்டும் தராவுடைய துணைக்கு யார் வாரன்னு பார்த்தா அந்த பெண்கள பகுதி தான் கூடும். அவங்களுக்கு ஆசை சொல்ல உண்மையிலே சொல்ல போனா அவங்க வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய இபாதத்துகள், ஆனா செய்ய முடியாதுதான் மஸ்ஜிதோட நிறைகிறாங்க. ஆனா ஆண்களாகிய நாங்க மஸ்ஜிதோட வந்து செய்யக்கூடிய அமல் தான் தராவீஹ். ஆனா நாங்க எங்க இருக்கிறோம்? மஸ்ஜிதுக்குள்ளான பெண்கள், ஆண்கள் பஜார்ல, வீட்டுக்குள்ள, தொழில. ஒருவேளை பெரியார்களே, ஆண்கள் அது மஸ்ஜிதோட தொடர்பாகும். தராவீஹ்ல, கியாமுல்லைல, சுன்னத்தான அமல்கள்ல, சுன்னத்தான தொழுகைகள்ல எங்களை நாங்க ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்யும். எனவே சகோதரர்களே பெரியார்களே, இந்த ரமதான்ல அதிகமான நவாஃபில் ஈடுபடும். மூணாவது தான் சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமதானுடைய காலத்தை சதகாக்கள்ல கொடுக்கிறதுல மிகவும் வேகமாக இருந்தார். அஜ்வதன் நாஸ், மக்கள்ல மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்தில் இருக்கிறார். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே இந்த ரமதானுடைய காலங்கள் நாங்க சதகாக்கள் ஈடுபடும். நடத்த வந்திருக்கு பாருங்க. ஒருத்தர நோன்பு திறக்க வைக்கிறோம், ஒரு நோம்பாளிய நோன்பு திறக்க வைக்கிறோம், இது சதகா தான். சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு எப்படி கூலி கிடைக்கும்? அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறானோ அதே கூலி அல்லாஹ் இருக்கு. ஆனா அந்த நோன்பாளிய கூலியை எந்த குறையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அவ்வளவுக்கு ரமலானுடைய காலங்கள்ல சதகாக்களுக்கு அல்லாஹ் வச்சுதான் குர்ஆனை விரட்டி பார்த்தா தக்வாதாரிய சிஃபத்து தான் யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அவங்க எப்படின்னா தனக்கு கஷ்டமான நிலைமையில் தான், தனக்கு முடியுமான நிலைமையில் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க தாராளமாக செலவழிப்பார். எனவே சோழர்களே பெரியார்கள், ரமலானுடைய காலம் வருகிறது. எத்தனை ஏழைய மக்கள் இருக்கிறார், எத்தனை எளியவர்கள் இருக்கிறார், சொல்ல வாய்விட்டு பேச முடியாது, சொல்லிக் கொள்ள. எனவே சோழர்களே பெரியார்களே, அவர்களை தேடி சதகாக்களை கொடுப்போம். எனவே இந்த மூணு அமல்கள் முடிவான வரைக்கும் இதுகள்ல நாம் ஈடுபட்டா உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான்ல அல்லாஹ்வை அடைந்து கொடுக்கிறார். அதான் சோழர்களே பெரியார்களே, ரமதானுக்கு அல்லாஹ் சொல்லிச்சு கூலி என்ன? அதை தொழுகைக்கு கூலி சொல்லப்பட்டிருக்கிறது, சதகாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை அமலுக்கு கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நோன்புடைய கூலி வார நேரம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்வதா அஸ்ஸௌமுலி, நோன்பு என்கிறது அல்லாஹ்வுக்குரியது, நோன்பு என்கிறது அல்லாஹ்வுக்குரியது. அதனால வானா அஜ்ஸி பிஹி வ அனா உஜ்ஸா பிஹி, அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுப்பான், அல்லது அல்லாஹ்வே கூலியாக மாறுகிறான். அந்த அளவுக்கு கூலி கிடைக்கக்கூடிய மாதம் தான், நன்மைகளை சொல்லக்கூடிய மாதம் தான் ரமதானுடைய மாதம். எனவே சோழர்களே பெரியார்களே, நாளையோ நாளை வருகிறோமோ அதை அடைந்திருக்கிறோம். எனவே சொல்லப்பட்டது மாதிரி அமால்களும் நோன்பு பிடிக்கிறதுல கரிசனை செலுத்துவோம். இன்னைக்கு பல பகுதிகளில் பேசப்படக்கூடியதுதான்
ரமதான் என்றா சில நோம்பு பிடிக்கிறது அவங்க சில பாரமா செய்கிறார், பாரமா செய்கிறார். அதனால சில சிங்களவர்களுடைய ஹோட்டல்ல கூட இன்னைக்கு பேசப்படக்கூடிய நோம்பு பிடிக்கிற இல்லையா, இது சாப்பிடுறாங்க, இங்க அவன் இந்த மகளுடைய காலங்கள்ல அதாவது சாப்பிடுற விஷயங்களை செஞ்சு கொள்றாங்க என்று பேசக்கூடிய அளவுக்கும் உண்மைத்தான். எப்படி நன்மைகள் ரமதான்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நோம்பு பிடிக்காம இருந்தாலும் இந்த பாவங்களுக்கும் பல விபரீதமான முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இளைய சோழர்களே பெரியார்களே, ரமதான பூர்ணமான முறையில அல்லாஹ் பயந்து இந்த நோக்குகளை குடிச்சு தப்பா அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை ஆக்குவானா. யாதாவுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, யாதாவுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, நல்லவர்களுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரமதானை அடையக்கூடிய தருவாயை வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ், ரமதானை அடையக்கூடியவதாக ஆக்கக்கூடிய அல்லாஹ், ரமதானை அடைந்து நல்லபடி பக்கம் யார் ஆசையை தருவியா அல்லாஹ், தொழுகைகளை யார் ஈடுபடக்கூடிய ஆக்கி வச்சியா அல்லாஹ், சுன்னத்தான அமல்களை ஈடுபட வச்சியா அல்லாஹ், குர்ஆன் திலாவத்தோட முகப்பதை தந்திரியா அல்லாஹ், குர்ஆன்ல ஷியப்துகள் ஆக்கி வச்சியா அல்லாஹ், ஸதகாத்ல ஷியப்துகள் ஆக்கியா அல்லாஹ், நல்லபடி பக்கம் இந்த ரமதானை கிடைக்கக்கூடிய தந்திரியா அல்லாஹ், பாவத்தை விட்டு தூரமாக்கியா அல்லாஹ், பாவத்தோட ரமதான் ஆக்கிடாதே அல்லாஹ், பாவத்தை கிடைக்கக்கூடிய ரமதான் தந்திராதே அல்லாஹ், நேரங்களை வீணாக்கக்கூடிய ரமதான் ஆக்கிடாதே அல்லாஹ், அதோட தொடர்பு நிறுத்தியா அல்லாஹ், ஒரு பொருள் அடையக்கூடிய ஆக்கியா அல்லாஹ், ஒரு ரிதாவை அடையக்கூடிய ஆக்கியா அல்லாஹ், அல்லாஹ் ரமதான் மோதி வச்சிருக்கிறாயா அல்லாஹ், மோதி சொல்ல வந்தாயா, கண்ணியமான மோதாதருவாயா, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மோதாதருவாயா, மோதிக்கு பின்னால் எல்லா வாழ்க்கையும் எல்லாம் இடத்திருவாயா, சொர்க்கத்துக்குரிய அறியாதுதான் அந்த கடைவதை கபூஷித்துக் கொள்வாயாக. வாகனதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وسلم بالحق بشيرا ونذيرا داعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فإن أوصيكم عباد الله وإياي بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة الأعلى. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم في القرآن الكريم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ورؤوف رحيم عليم. استغفروه إنه هو الغفور الرحيم.